நன்றியற்ற நாயே, உங்களுக்கு மன்னனாகிய நான் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு அத்தனையும் கொடுக்கிற கண் கண்ட தெய்வத்தை வணங்காமல் வாழ்த்தாமல் கண்ணுக்கே தெரியாத காளியம்மனையும் மனதிற்கே புறப்படாத மாரியம்மனையும் வணங்குகிறீர்களே மடத்திருக்கீர்களே. ஐயா தானாபதியாரே, எங்களுக்கெல்லாம் கொடுக்கிறவர் மன்னர் தான். ஆனா இந்த மன்னரையே வாழ வைக்கிறதா அந்த மன்னராய், அதை புரிஞ்சுக்கங்கடா. மூடடி வாயை மூடச் சிறுக்கி மன்னவா, தங்களையே தரக்குறைவாக பேசும் இவனுக்கு தண்டனை குதிரை எடுத்து விட்டால் என்ன, கண்களை அப்படியே மன்னா, அம்பிகையை வணங்கும் இந்த பெண்களை இப்படி தண்டிக்கலாமா? பூசணிக்காய் உடம்பும் பாவற்காய் பேச்சும் கொண்ட நீ புருஷனுக்கே புத்திமதி சொல்ல வந்து விட்டாயா? ஓடி அரண்மனைக்கு அண்ணா, நம்ம பாளைய எல்லைக்குள் இருந்த அத்தனை கோவில்களையும் இடித்து தள்ளிவிட்டோம். எங்கள் கண்ணில் பட்ட பக்தர்கள் எல்லாம் அடித்து ஆனால் தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூரில் யாரோ ஒரு மகான் அம்பிகையை பிரதிஷ்டை செய்திருக்கிறாராம். அதன் சக்தி அபாரமாக இருக்கிறதாம். ஓடா மூடா, அந்த பகுதி தஞ்சை மன்னன் பச்சையப்பனுக்கு சொந்தமானது. நமது அதிகாரம் அங்கே செல்லாது. எனக்கு தெரியாதா? நான் சொல்ல வந்தது, நமது பாளையத்து மக்கள் இரவோடு இரவாக அந்த கோயிலுக்கு சென்று காணிக்கைகளை வாரி வாரி இறைக்கிறார்களாம். குறிப்பாக பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதா. இந்த நிலைமை நீடித்தால் நமது பாளையத்தின் பொருளாதாரமே சிறைந்துவிடும். இதற்கு என்ன செய்யலாம்? உடனடியாக நமது எல்லை நெடுகிலும் காவலர்களை நிறுத்தி தஞ்சையை நோக்கி எந்த பெண் சென்றாலும் சரி, அவளை கற்பழித்து அங்கேயே கண்ட துண்டமாக வெட்டி விசாரணை. ஐயா தாராபதியாரே, என்ன அந்த கோவிலுக்கு போகும் 10 பெண்களை நீ இம்சப்படுத்தின கருப்பு கருத்தியான மகமாயி உங்க வம்சத்தையே போட்டால் அழைக்கிடுவான். மன்னா, கற்பு கற்பு என்று கதைக்கிறாளே, கற்புள்ள பெண்கள் நம் பாளையத்தில் இருந்தால் தானே இவர்களுக்கு அரசியாக அந்த மரமாயி அங்கிருக்க முடியும். உண்மை, கற்பே இல்லாமல் செய்து விட்டால் எப்படி? இப்பொழுதே செய்து காக்கிறேன். அடே நூற்றுக்கு அதிபதி, இந்த தெருக்கு பிடித்தவளை நீ கவனித்துக் கொள். மற்ற பெண்களை அனுபவிக்கிறாள்.